முத்துநாயகியே போற்றி. என்னங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம்னா எவ்வளோ ஃபேமஸ்னு உங்களுக்கே தெரியும். அந்த திருக்கல்யாணத்தை போய் பார்த்துட்டு வந்தால் கோடி கோடி நன்மைகள் நமக்கு வந்து சேரும்னு சொல்லி நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லியிருப்பாங்க. அந்த வீதியே ஃபுல்லும் எல்லாம் அன்றைக்கி திருமாங்கல்யம் அங்கே தான் போய் மாற்றுவாங்க. இப்போ வெளியூரில் இருந்தெல்லாம் மக்கள் வருவாங்க, அங்கே தான் போய் மாற்றுவாங்க. வீட்டில் இருந்தும் மாற்றுவாங்க. என்னடா நம்ம போய் கல்யாணத்தை பார்க்க முடியலையே அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணுறவங்களுக்கு, கவலைப்படுறவங்களுக்கு கவலையே பட வேணாம். வீட்டில் இருந்து எப்படி இதை செயல்படுத்தலான்றதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். பூஜை அறையை காலைல சுத்தம் பண்ணிடணும். வெள்ளை எந்திரிச்சு பூஜை அறையை சுத்தம் பண்ணிவிட்டு விளக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு 5 பருப்பு வகைகள், பழங்கள், வாழைப்பழம், தேங்காய், மஞ்சக்கயிறு, இன்னும் நம்ம என்னெல்லாம் வீட்டில் யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே எடுத்து வச்சு 5 விளக்கு, நான் வந்து 5 விளக்கு பொருத்துவேங்க. 2 காமாட்சி விளக்கு, 1 குத்து விளக்கு, 2 குபேரன் விளக்கு. குபேரன் விளக்கு பொறுத்துனா பணம் பெருகுன்னு சொல்லுவாங்க, பணம் நம்ம கூடவே இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனால 2 குபேரன் விளக்கு. என்னங்க நீங்கள் 2 காமாட்சி விளக்கு பொறுத்துறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? ஒன்று எனக்கு எங்கள் அம்மா கொடுத்தது, ஒன்று எனக்கு எங்கள் மாமியார் கொடுத்ததுங்க. அதனால் அது 2யுமே நான் கம்பல்சரி வீட்டில் பொருத்துவேன். அதனால் 5 விளக்கு பொருத்துவேன். அந்த 5 விளக்கையும் பொருத்தி நம்ம எடுத்து வச்சுருக்கலாம். சாமி முன்னாடி வச்சு ஒரு நெய்வேத்தியம், ஒரு பொங்கல், ஒரு சக்கரை பொங்கல் இல்லைன்னா ஒரு வெண்பொங்கல் பண்ணி அதையும் சாமி முன்னாடி வச்சு 5 சுமங்கலி பெண்கள் அவங்கள கூப்பிட்டு மஞ்சக்கயிறு, பூ, வளையல் இதெல்லாம் கொடுத்து அவங்க காலில் விழுந்து நம்ம ஆசீர்வாதம் வாங்கிக்கிறோம். அப்புறம் நம்ம கணவர்மார்கள்ட்டையும் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறோம். இதை நம்ம பண்ணோம்னா நம்ம வீட்டில் எந்த ஒரு சண்டையும் நம்ம கணவன் மனைவிக்குள்ளே வராது. வீட்டில் வந்து நல்லா சொல்லி அவங்களுக்கு வந்து பிரசாதம் கொடுத்து இந்த வளையல், இந்த மஞ்சக்கயிறெல்லாம் கொடுத்து அவங்க காலில் விழுந்து நம்ம ஆசீர்வாதம் வாங்கிக்கிறோம். ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு நம்ம பூஜையை வந்து நிவர்த்தி பண்ணலாம். நம்ம திருமாங்கல்யம் மாற்றிக்கலாம். நம்ம திருமாங்கல்யம் மாற்றிட்டு கயர் பிரித்து கோர்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்கள வர சொல்லி அவங்களுக்கு கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்கார் காலிலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கணும். அவங்க கையால் நம்ம நெத்தியில் குங்குமம் வாங்கிக்கணும். இதை நீங்கள் வழிமுறைப்படுத்தி வந்தீங்கன்னா உண்மைக்கு வீட்டில் கணவன் மனைவிக்குள்ளே சண்டைகள் வராது. தடைப்பட்ட காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கும். குழந்தைங்க நல்லா படிப்பாங்க. வீட்டில் இல்லைன்ற பேச்சுக்கே இடமே இல்லை. எல்லாமே செல்வம் செழிப்பாக இருக்கும் உங்களுக்கு. இதை நீங்கள் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அன்னைக்கே ரிசல்ட்டு தெரியும். இது இத்தனை நாள் ஆகும், அத்தனை நாள் ஆகும்லாம் இல்லை. நீங்கள் அன்றைக்கே பண்ணி பாருங்கள். அன்றைக்கே உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சி